அடுத்து நம்ம போகிற மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்துக்கு போக போகிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியோட உத்தேச வேட்பாளர் யார் யார் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். காரைக்குடி என்ன செட்டிநாட்டு சமையல் வாசனை தாங்க வருது. இப்போ காரைக்குடியில் யார் போட்டியிட போகிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ திமுக கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாகினி செந்தில்குமார் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவில் 3 பேர் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி திமுகவில் ஜோன்ஸ் ரூசோ போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி திமுகவில் காங்கிரஸ் கூட்டணி சார்பாக யாராவது களம் இறங்குறாங்க அப்படின்னா மாங்குடி போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுந்தரலிங்கம் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகலே இன்னொருத்தர் யாராவது போட்டியிடறதுக்குன்னா செந்தில்நாதன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக கூட்டணி சார்பாக பிஜேபி சார்பாக ஒருத்தங்க களம் இறங்குறாங்க அப்படின்னா பிஜேபி கட்சி சார்பாக இறங்குன்னா பாண்டிதுரை போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிஜேபி சார்பாக ஹெச் ராஜா அவரும் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துட்டோம்னா டிகே பிரபு போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானே போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. பாருங்க, மிக முக்கியமான தொகுதிங்க. நாம் தமிழர் சீமானே காரைக்குடியில் களமிறங்குவார் என்று கூறுகிறார்கள். எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தேச வேட்பாளர் பட்டியலில் சீமான் மிக முக்கியமான, இது ஒரு நட்சத்திர அந்தஸ்து. ஏற்கனவே காரைக்குடி பரபரப்புக்கு பஞ்சமில்லாத தொகுதி. ஏன்னா காரைக்குடியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக ஆகட்டும் இரண்டுமே பெரிய கட்சிகள் அங்கு கடுமையான போராடி ஜெயிக்கக்கூடிய கட்சி. ஹெச் ராஜா அங்கே போட்டிட்டு ஒரு முறை ஜெயிச்சிருக்காரு, சில முறை தோத்துருக்காரு. ஹெச் ராஜாக்கும் இந்த முறை அவரும் களத்தில் இருக்காருன்னு போட்டிருக்காங்க. நாம் தமிழர் சீமான் காரைக்குடியில் போட்டியிடுவார் என்பது உண்மையிலே ஒரு புது தகவலாக நமக்கு வந்திருக்கு. என்ன உத்தேச வேட்பாளர் நமது நிருபர்கள் அங்கே களத்தில் செய்தி சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 21ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழர் சீமான் அறிவிக்கும் பொழுதுதான் அவர் அந்த தொகுதியில் போட்டியிடுவாரா தெரிய வரும். ஆனால் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் அந்த தொகுதி நாம் தமிழர் உறுப்பினர்கள் சொல்கின்ற தகவல் சீமான் இங்கே போட்டியிட வாய்ப்பு இருக்கு இந்த முறை காரைக்குடியிலன்னு சொல்லியிருக்காங்க. காரைக்குடி சீமான் போட்டியிடக்கூடிய தொகுதியாக இருக்கலாம் என்ற உத்தேச வேட்பாளர் பட்டியலில் வந்திருக்காரு. இருந்தாலும் திமுகவிலே பார்த்தீங்கன்னா கடும் போட்டி. ஏன்னா தற்போது மாங்குடி என்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் எம்எல்ஏவாக இருக்கிறார். இந்த முறை திமுக போட்டியிட வேண்டும் என திமுக தொடர்ந்து வலியுறுத்துகிறது. அங்கு காங்கிரஸுக்கு கொடுக்கூட நாங்கள் போட்டியிட போறோம்னு நாகானி செந்தில்குமாரும் ஜோன்ஸ் ரூசோ 2 பேரும் களமிறங்குறாங்க. மாங்குடி மீண்டும் முயற்சி செய்கிறாரு. எனவே எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் அஇஅதிமுக அதே போன்று சுந்தரலிங்கம் செந்தில்நாதன் இருவருமே தற்போது அஇஅதிமுக சார்பில் கடும் போட்டியில் இருக்காங்க. எனக்கு வேண்டும் உனக்கு வேண்டும் சொல்றாங்க. யாருக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பாண்டிதுரை ஹெச் ராஜா பாஜக ஒருவேளை இந்த மாதிரி நிச்சயமா பாஜக தான் அழுத்தம் கொடுத்து கேட்குறாங்க. காரைக்குடி நிச்சயம் எங்களுக்கு வேண்டும்னு. பாண்டித்துறைக்கு வாய்ப்பு. பாண்டித்துறை ஹெச் ராஜாவை மீண்டு வந்துட்டு இருக்காரு, அங்கே விஞ்சி வளர்ந்திருக்காரு பாண்டித்துறை. எனவே பாண்டித்துறைக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது நாம் தமிழர் கட்சியின் சீமான் போட்டியிட வாய்ப்புள்ள தொகுதிகளில் ஒன்றாக சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி அடிபட்டிருக்கிறது. எனவே காரைக்குடியில் நாம் தமிழர் சீமான் இறங்கினால் நிச்சயமாக அந்த தொகுதி மிகப்பெரிய அந்தஸ்து பெறும் விவிவிஐபி தொகுதியாக மாறும். எனவே போட்டியிடுவாரா நமது உறுதியாக நாம் உத்தேச வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்கோம். ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது நாம் உறுதி செய்யலாம்.